Hello friends, welcome back to Milan. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா வீட்லயே வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் சோப் வந்து எப்படி ரெடி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். குப்பை மேனி யூஸ் பண்ணி சோப் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத போட்டிருந்தேன். கிளிசரின் பேஸ் யூஸ் பண்ணி நம்ம குப்பை மேனி சோப் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்டிக் சோடா பயன்படுத்தி ஆக்டிவேட்டட் சார்கோல் சோப் வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியாக வீட்லயே வந்து எப்படி இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் ரெடி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கோகனட் ஷெல்லுன்னு சொல்லப்படுகிறது இந்த கொட்டாங்குச்சி இருந்தாலே போதும். இந்த கொட்டாங்குச்சி வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆஷ் ஆகணும், அதாவது சாம்பல் ஆகணுங்கிற அளவுக்கு வந்து எரிக்க வேணாம். பாதியிலே கூட இந்த எரிக்கிறத வந்து நம்ம நிறுத்திடலாம். தண்ணி ஊற்றி நிறுத்திட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெமன் ஜூஸ் வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஆட் பண்ணணும். இந்த லெமன் ஜூஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சார்கோலை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டிவேஷன் ப்ராசஸ் வந்து ஓவர் நைட் நடக்கும். அதாவது ஃபர்மெண்டேஷன் வந்து ஓவர் நைட் வந்து நடக்கும். இதில் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணி இதை வந்து நம்ம அப்படியே ஓவர் நைட் வந்து வச்சிடணும். ஓவர் நைட் வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த லெமன் ஜூஸையும் அந்த இருக்கக்கூடிய அந்த லெமன் விதைகள்லையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணி நம்ம இந்த ஆக்டிவேட்டட் சார்கோலை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ண இந்த சார்கோலை வந்து நான் அப்படியே ஓவர் நைட் வந்து ஃபர்மெண்டேஷன் வச்சுட்டேன். அடுத்த நாள் வந்து அதில் இருக்கக்கூடிய லெமன் ஜூஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த சார்கோலை வந்து அப்படியே வந்து காயறதுக்கு ட்ரை ஆகிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பவுடர் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். சோப் செய்யறதுக்கு தேவையான ரெண்டாவது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா. இந்த காஸ்டிக் சோடா நிறைய ஆன்லைன்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு 450 கிராம் காஸ்டிக் சோடா 200 ரூபாங்கிற ரேட்டில் வந்து நான் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த காஸ்டிக் சோடா இன்றைக்கி நம்ம எவ்வளோ பயன்படுத்த போகிறோம், எவ்வளோ சோப் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வந்து நம்ம இந்த சோப் வந்து ரெடி பண்ணலாம். இந்த 100 கிராம் சோப்பு ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எவ்வளோ காஸ்டிக் சோடா தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.5 கிராம்ஸ் வந்து காஸ்டிக் சோடா வந்து தேவைப்படும். வீட்டில் ஒரு வெயிங் பேலன்ஸ் இருந்ததுன்னா 17.5 கிராம்ஸ் வந்து இந்த காஸ்டிக் சோடா வந்து நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தண்ணீர் வந்து ஆட் பண்ணணும். வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 கிராம் வந்து நான் இதிலே வந்து வெயிட் போட்டு இந்த வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 35 ml வந்து நம்ம தண்ணீர் வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 100 ml வந்து கோகோனட் ஆயில் வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த கடையில் கிடைக்கக்கூடிய அந்த பாக்கெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெய் கிடையாது. நம்ம வந்து சுத்தமாக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து இதில் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப் வந்து நமக்கு நல்லா வரும். இந்த காஸ்டிக் சோடா மிக்சரில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ண உடனே வந்து நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து இதில் வந்து நம்ம இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு, ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து வர அளவுக்கு நல்லா திக்காகிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு வந்து ஆகும். 1/2 ஹவர் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு வந்து அந்த சோப் வந்து நல்லா வந்து செட் ஆகி வரும். எனக்கு சோப்பில் கொஞ்சம் ஃப்ரேக்ரன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் சாண்டில்வுட் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். சாண்டில்வுட் ஆயில் இல்லைன்னா ஜவ்வாது கூட நம்ம வந்து இந்த சோப்பில் வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கிடைக்கும். 1/2 ஹவர் வந்து இந்த சோப் மிக்சரை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அச்சில் வந்து நம்ம வந்து ஊற்றி வைக்கணும். இதுக்கு வந்து நம்ம வந்து நான் டீ கப்பில் தான் வந்து நான் வந்து ஊற்றி வச்சுருந்தேன். நீங்கள் வந்து இந்த சோப்புக்கான அச்சு வந்து நிறையவே வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. அதில் கூட நீங்கள் வந்து இந்த ஊற்றி இந்த சோப்பு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம். 17 கிராம் காஸ்டிக் சோடா பயன்படுத்தும் போது நமக்கு வந்து ஒரு 100 கிராமுக்கு வந்து இந்த சோப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு 2 டீ கப்பில் வந்து நமக்கு வந்து இந்த சோப் வந்து கிடச்சிருந்தது. இப்போ வந்து நம்ம இந்த வெயிங் பேலன்ஸ் என்கிட்ட இல்லை, இருந்தாலும் நான் அந்த சோப் வந்து ரெடி பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு டீ கப்பில் வந்து 1 கப் வந்து நம்ம காஸ்டிக் சோடா எடுத்துட்டோம்னா அந்த கப் அளவில் 2.5 கப் வந்து நம்ம அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணணும். 6 கப் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணணும். இந்த அளவு வச்சுட்டு நம்ம வந்து சோப் வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம். இந்த டீ கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி இந்த சோப்பை வந்து ஊற்றிருந்தோம். அதனால் ஈஸியாக வந்து இந்த சோப்பு வந்து ரிமூவ் ஆகி வந்துருச்சு. இந்த சோப்பை வந்து உடனே பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த சோப்பை வந்து பார்த்திங்கன்னா 4 வாரங்கள், அதாவது 1 மாதம் கழித்து தான் வந்து இந்த சோப்பு வந்து நம்மளால் பயன்படுத்த முடியும். ஏன்னா இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த காஸ்டிக் சோடா வந்து செட் ஆகணும், அது வந்து க்யூர் ஆகணும். அந்த க்யூரிங் பீரியட் தான் வந்து பார்த்திங்கன்னா 4 வாரங்கள். 4 வாரங்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் சோப் எப்படி இருக்குங்கிறத நான்
பயன்படுத்தி அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.